இந்தியாவுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் 3வது நாள் ஆட்ட நேர முடிவில் வங்கதேசம் அணி 357 ரன்கள் பின்தங்கியுள்ளது. இந்தியா மற்றும் வங்கதேசம் அணிகளுக்கு இடையிலான முதல் டெஸ்ட் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் கடந்த 19ஆம் தேதி தொடங்கியது. நேற்று 308 ரன்கள் முன்னிலை பெற்று இன்று 3வது நாள் ஆட்டத்தில் தனது 2வது இன்னிங்ஸை இந்திய அணி தொடர்ந்து விளையாடியது. மதிய உணவு இடைவேளையின் போது 4 விக்கெட் இழப்பிற்கு 287 ரன்கள் எடுத்திருந்த நிலையில் டிக்ளேர் செய்வதாக இந்திய அணி அறிவித்தது. இந்திய அணி தரப்பில் சுப்மன் கில் 119 ரன்களும் ரிஷப் பந்த் 109 ரன்களும் எடுத்தனர். இதனால் 515 ரன்களை வெற்றி இலக்காக கொண்டு வங்கதேசம் அணி 2வது இன்னிங்ஸை தொடங்கியது. 3ஆம் நாள் ஆட்ட நேர முடிவில் வங்கதேச அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 158 ரன்கள் எடுத்துள்ளது. சிறப்பாக பந்து வீசிய ரவிச்சந்திரன் அஸ்வின் 3 விக்கெட்டுகளும் பும்ரா 1 விக்கெட்டும் கைப்பற்றினர். 357 ரன்கள் பின்தங்கிய நிலையில் நாளைய 4வது நாள் ஆட்டத்தில் வங்கதேச அணி தொடர்ந்து விளையாட உள்ளது. எஞ்சிய 6 விக்கெட்டுகளையும் வீழ்த்தி இந்திய அணி இந்த போட்டியில் வெற்றி பெறும் என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர்.